வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் ஆதரவு. ஸ்திரமான அரசுக்காக அனைவரையும் வரவேற்கிறது பாரதிய ஜனதா. புதிய அரசு குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தொடர் ஆலோசனை. முக்கிய தலைவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்குவது குறித்து பாரதிய ஜனதா தலைவர்கள் விவாதம். பச்சை பட்டுடுத்தி வைகையில் இறங்கினார் கள்ளழகர். திருவிழா கூட்டத்தில் திணறியது மதுரை. விரிவான செய்திகள். மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க எதிரணிகளைச் சேர்ந்த பல கட்சிகளும் ஆதரவளிக்க முன்வந்துள்ளன. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளன. ஓட்டு எண்ணிக்கை வெள்ளியன்று நடக்கவுள்ள நிலையில் எதிரணிகளைச் சேர்ந்த சில கட்சிகளும் மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க தயார் என்று சமிஞ்ஞை காட்டியுள்ளன. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான பிரபுல் பட்டேல் பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காத பிரபுல் பட்டேல் மத்தியில் நிலையான வலிமையான அரசு அமைய வேண்டும் என்பதே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் விருப்பம் என்று கூறியுள்ளார். மூன்றாவது அணியில் இருக்கும் பிஜு ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் பிரபாத் திரிபாதி நாட்டு நலன் மற்றும் ஒடிசா மாநில மக்களின் நலன் கருதி நிபந்தனைகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவளிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கருத்து தெரிவித்துள்ளார். பிஜு ஜனதா தள கட்சி தலைவரும் ஒடிசா முதல்வருமான நவீன் பட்நாயக் கூறுகையில், இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்று கூறினாலும் அதற்கான வாய்ப்புகளை அவர் மறுக்கவில்லை. பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளிக்க தயாராக கட்சிகளின் பட்டியலில் அதிமுகவும் சேர்ந்துள்ளது. தற்போதைக்கு எந்த அணியிலும் இல்லாத அதிமுகவின் மூத்த தலைவர் மலைச்சாமி கூறுகையில், ஜெயலலிதாவும் மோடியும் அரசியல் ரீதியாக வேறுபட்டாலும் இருவரும் நண்பர்கள்தான் என்று தெரிவித்துள்ளார். மோடி பிரதமரானால் அவருடன் நெருக்கமான உறவை பேணவே ஜெயலலிதா விரும்புவார் என்றும் மலைச்சாமி கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதாவை அதிமுக, பிஜு ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளுமே கடுமையாக விமர்சித்தாலும் அவற்றின் நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பாரதிய ஜனதா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இது குறித்து பாரதிய ஜனதாவின் செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் உசேன் கூறுகையில், பாரதிய ஜனதாவுடன் இணைய யார் விரும்பினாலும் எங்களது கதவுகள் திறந்தே இருக்கும் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அடுத்த அரசு ஸ்திரமான அரசாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறது. அதற்காக தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கும் தயாராகவே இருக்கிறது. மோடி தலைமையில் அமையப் போகும் மத்திய அமைச்சரவையில் சுஷ்மா சுவராஜுக்கு ராணுவ அமைச்சகமும் அருண் ஜேட்லிக்கு நிதி அமைச்சகமும் ஒதுக்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 249 இடங்கள் முதல் 340 இடங்கள் வரையில் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் மத்தியில் ஆட்சி அமைப்பதில் முழுவீச்சில் பாரதிய ஜனதா தயாராகி வருகிறது. மத்தியில் ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ள பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குஜராத் தலைநகர் காந்தி நகரிலும் பாரதிய ஜனதாவின் இன்னும் சில தலைவர்கள் டெல்லியிலும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இச்சந்திப்புகளின் போது ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்கள் குறித்தும் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி சுஷ்மா சுவராஜுக்கு ராணுவ அமைச்சகமும் அருண் ஜேட்லிக்கு நிதி அமைச்சகமும் வழங்கப்படும் என்று தெரிகிறது. பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சகம் மீது ஆவலாக இருப்பதாகவும் முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி ரயில்வே அமைச்சராவார் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் பஸ்வானுக்கு விவசாயம் அல்லது சுகாதாரத்துறை வழங்கப்படும் என்று தெரிகிறது. காசியாபாத் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் ராணுவ தளபதி VK சிங்குக்கு ராணுவ இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க எதிர்ப்பு தெரிவித்த மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரது நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மோடி அமைச்சரவையில் அத்வானி சேர விரும்ப மாட்டார் என்பதால் அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மூத்த சட்ட நிபுணர்களுடன் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஆலோசனை நடத்தி வருகிறார். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை நடக்கிறது. 543 லோக்சபா தொகுதிகளில் எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ பெரும்பான்மை பெறும் பட்சத்தில் புதிய அரசு அமைவதில் ஜனாதிபதியின் பங்களிப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும். பெரும்பான்மை பெற்ற கூட்டணி அல்லது கட்சியை ஆட்சி அமைக்க ஜனாதிபதி முறைப்படி அழைப்பு விடுப்பார். அதே நேரத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்களை எந்த ஒரு கட்சியும் அல்லது கூட்டணியும் பெறாத பட்சத்தில் ஜனாதிபதியின் முடிவுதான் மிகவும் முக்கியமாக இருக்கும். தொங்கு லோக்சபா அமைந்தால் என்ன செய்வது என்பது குறித்து பல்வேறு சட்ட நிபுணர்களுடன் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். மூத்த சட்ட நிபுணர்கள் ஃபாலி நாரிமன், சோலி சொராப்ஜி, சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பராசரன் ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து பேசியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் பல்வேறு கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் ராஷ்டிரபதி பவனில் திரள்வார்கள் என்பதால் அதை சமாளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவைக்கு சனிக்கிழமையன்று ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி பிரணாப் விருந்தளிக்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளும் துரித கதியில் நடந்து வருகின்றன. லட்சக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷங்கள் முழங்க கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். கோவில் மாநகரமான மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவை காண நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் ஏராளமானோர் மதுரை வருகின்றனர். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் முக்கியமான வைபவம் உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சி. அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா சனிக்கிழமை அன்று துவங்கியது. முதல் 2 நாட்களும் சுந்தரராஜ பெருமாள் பல்லக்கில் கோவிலை வலம் வந்தார். இதைத் தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக திங்கட்கிழமையன்று கண்டாங்கி பட்டுடுத்தி அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு செவ்வாய்க்கிழமையன்று மதுரை வந்தார். அன்று இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில், கருப்பணசாமி கோவில்களுக்கு கள்ளழகர் சென்றார். அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் புதன்கிழமையன்று காலை 5:45 மணி அளவில் நடைபெற்றது. வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராக பெருமாள் முன்னே எழுந்தருளி வர, அதைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வந்த அழகர் லட்சக்கணக்கான பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே வைகையில் இறங்கினார். வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை பக்தர்கள் மலர் தூவி வரவேற்றனர். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் செயற்கை தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் வைகை கரையின் இருபுறங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து வெள்ளம் போல் காட்சியளித்தது. ஆற்றில் அமைக்கப்பட்ட மண்டகப்படியை கள்ளழகர் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 7:30 மணிக்கு மேல் ஆற்றிலிருந்து புறப்பட்ட அழகருக்கு ராமராயர் மண்டபத்தில் தண்ணீர் பீய்ச்சும் நிகழ்ச்சி நடந்தது. இதையடுத்து கள்ளழகர் வண்டியூர் சென்றார். இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமையன்று தேனூர் மண்டபத்தில் கள்ளழகர் எழுந்தருளி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிக்கிறார். லோக்சபா தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு துணை போனதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் நடந்த லோக்சபா தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்றும் பணநாயக முறைப்படி நடந்ததாகவும் புகார் கூறினார். இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கு அதிமுகவிற்கு தேர்தல் ஆணையம் 144 தடை உத்தரவு பிறப்பித்து துணை போனதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 144 என்கிற தடை உத்தரவை போட்டு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் பணங்களை வாக்காளர்களுக்கு வழங்குவதற்கு வசதியாக தேர்தல் கமிஷனும் பல்வேறு வகையில் உதவி புரிந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முதல்வர் ஜெயலலிதாவின் அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் பயந்து வெளியிடப்பட்டது என்றும் இது கருத்து திணிப்பு என்றும் ஸ்டாலின் கூறினார்.
மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகத்தில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். வரும் 2014-2015 கல்வியாண்டுக்கான MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப விநியோகம் மே 14 தேதியான புதனன்று துவங்கியது. மே 30 வரை இந்த விண்ணப்பங்கள் ஞாயிறு நீங்கலாக மற்ற நாட்களில் விநியோகம் செய்யப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்குநர் கீதா லட்சுமி கூறினார். MBBSக்கும் BDSக்கும் இந்த விண்ணப்பங்களை இன்று முதல் இந்த மாதம் இறுதி வரை 30 வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 19 மருத்துவக் கல்லூரிகளும் இது விற்கப்படுகிறது. இந்த விண்ணப்பத்திற்கு விலை 500 ரூபாய். அது டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக டு தி செக்ரட்டரி செலக்ஷன் கமிட்டி பேபிள் அட் சென்னை அப்படின்ற நேஷனலைஸ்ட் பேங்க்ல அந்த டிமாண்ட் டிராஃப்ட் வாங்கி அந்த ரிக்வெஸ்ட் ஸ்லிப்பை கொடுத்து இந்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவ படிப்பில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் முதல் நாளிலேயே விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்களும் படிக்க முடியும் என்பதால் தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டய படிப்புக்கான விண்ணப்ப விநியோகத்தில் மாணவர்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டய படிப்பு விண்ணப்ப விநியோகம் புதனன்று துவங்கியது. அந்தந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி அலுவலகங்களில் ஜூன் 2 வரை ஞாயிறு தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் வழங்கப்படுகிறது. மாநிலம் முழுவதும் இதற்காக 10,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் 2,100 இடங்களும், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் 10,400 இடங்களும் உள்ளன. முதல் நாளே ஏராளமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். டீச்சர் ட்ரைனிங் ஃபார்ம் வாங்கியிருக்கேன். எங்க அப்பா இந்த மாதிரி டிடெட்ல பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப நாள் பொறுத்து தான் வேலை கிடைச்சிச்சு. இப்போ இந்த டெட் எக்ஸாம் அதனால இப்பயே 2 வருஷம் படிச்சுட்டு உடனே எக்ஸாம் இல்லைன்றதுனால ஃபார்ம் வாங்கியிருக்கேன். இப்படிப்புக்கு விண்ணப்பிக்க +2 தேர்வில் 1200க்கு 540 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது. ஆதி திராவிடர், பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் மேல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூன் 2 மாலை 5 மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரணை கடல் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த அதிநவீன கருவிகளை கொண்ட புதிய ஹோவர் கிராப்ட் கப்பலை இந்திய கடலோர காவல்படை தலைவர் அனுராக் அர்ப்பணித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை அலுவலகத்தில் ஹோவர் கிராப்ட் கப்பல் அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை தலைவர் அனுராக் தப்லியால் பங்கேற்றார். கடலோர காவல்படை வீரர்களின் அணிவகுப்புக்கு பின்னர் மன்னார் வளைகுடா பாக் நீரணை கடல் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் அதிநவீன ரேடார் வசதிகள் கொண்ட கப்பலை அனுராக் தப்லியால் அர்ப்பணித்தார். இக்கப்பல் நீரிலும் நிலத்திலும் இயங்கும் திறன் கொண்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனுராக் தப்லியால் இந்திய கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று வந்த எச்சரிக்கையை தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மண்டபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதால் இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இலங்கை கடற்படையினர் கச்சத்தீவு பகுதியில் கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளதற்கான தகவல் எதுவும் இல்லை என்றும் அனுராக் தெரிவித்துள்ளார். ஆசிட் குடித்து சாப்பிடவும் பேச முடியாமலும் இருந்த சிறுவனுக்கு ராஜீவ் அரசு மருத்துவமனை குழுவினர் அளித்த சிகிச்சையின் பலனாக 6 ஆண்டுகளுக்கு பின்னர் பேசவும் மீண்டும் சாப்பிடவும் அச்சிறுவனால் முடிந்துள்ளது. கடந்த 2008 சென்னையில் வசிக்கும் 6 வயதுடைய பிரேம் என்ற சிறுவன் தவறுதலாக ஆசிடை குடித்துள்ளான். இதனால் சிறுவன் பேச முடியாமலும் சாப்பிட முடியாமலும் அவதிப்பட்டான். எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட சிறுவன் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். சிறுவனின் உடல் நலத்தை பரிசோதித்த மருத்துவர் குழு 6 ஆண்டுகளாக 13 நவீன அறுவை சிகிச்சை செய்தனர். இதனால் சிறுவன் பிரேமால் மீண்டும் பேச முடிகிறது, சாப்பிடவும் முடிகிறது. இங்க வந்து ஒரு 2 மாசம் இருந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணாங்க. அப்ப கூட என்ன சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் நிறைய ஆபரேஷன் பண்ணாங்க. அப்ப கூட சாப்பிட முடியல. இப்போதான் நான் திருப்தியா இருக்கு. நான் இப்ப சாப்பிடுறேன். ஆசிட் குடித்தவர்களை காப்பாற்றுவதற்காக யாரும் கை வைத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் மருத்துவர்களை அணுக வேண்டும் என்றும் ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது.
ஒரு சவரன் தங்கம் 22,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,794 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 44 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,970 ரூபாயாக இருந்தது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையால் அந்த காளைகள் இறைச்சிக்காக விற்கப்படுவது அதிகரித்துள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை தென் மாவட்ட மக்கள் ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றனர். இதற்காக பெரும்பாலானோர் தங்களுடைய வீடுகளில் காளைகள் வளர்த்து அதற்கு பயிற்சியும் கொடுக்கின்றனர். ஜல்லிக்கட்டு காளைகளை விவசாய வேலைகளுக்கோ மற்றும் பிற வேலைகளுக்கோ பயன்படுத்துவதில்லை. இந்நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது. நீதிமன்ற தீர்ப்பால் மாடு வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள் கவலையடைந்தனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு காளைகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யும் சூழலுக்கு மாடு வளர்ப்போர் தள்ளப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாட்டுச் சந்தையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாடுகள் விற்பனைக்கு வருகின்றன. இந்த சந்தையில் பெருமளவு பசுக்களே விற்பனைக்கு வந்த நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு காளைகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. இங்கு வாங்கப்படும் காளைகளை இறைச்சிக்காக கேரளா போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது பெரும் வேதனையை ஏற்படுத்துவதாக மாடு வளர்ப்போர் தெரிவித்தனர். நீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு செய்வதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நாங்க உயிருக்கு உயிரா எங்க பிள்ளை மாதிரி வளர்த்து நாங்க இந்த மாட்டை வெட்டி விற்க வேண்டியதா இருக்கு. இதனால எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இந்த முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. இந்த காளைகள் ஜல்லிக்கட்டு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் வேறு வேலைகளுக்கு பயன்படுத்த முடியாது என்பதால் ஜல்லிக்கட்டு காளைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் மாட்டு வியாபாரிகள் கூறினர். இந்த நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் காளை இனம் அழிந்துவிடும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.